எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட்டு தான் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேசலான்னு இருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பிரியாக்காக நாங்கள் பிரியாவுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். போன வீடியோவில் கூட நிறைய வேண்டிக்கிறோம் கடவுள்கிட்ட சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஒவ்வொரு வீடியோவில் நாங்களும் வேண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போட்டிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது எப்போவுமே ஒரு வேண்டுதல் ஒரு பிரார்த்தனைன்னும் போது கூட்டு பிரார்த்தனைக்கு அவ்வளோ சக்தி அதிகம்னு சொல்லுவாங்க. நாங்கள் மட்டுமே கடவுள்கிட்ட பிரியாவுக்கு சுகப்பிரசவம் ஆகணும் வேண்டிக்கிறதோட நீங்கள் எல்லாருமே நம்ம குடும்பம் மாதிரி நீங்களும் பிரியாவுக்காக ரொம்ப அக்கறையோடவும் ரொம்ப ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறதுனே தெரில ஒரு இதுவோட கண்டிப்பாக சுகப்பிரசவம் ஆகும், நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் செய்கிறத விட நீங்கள் வேண்டுதல் கண்டிப்பாக பலிக்கும். அந்தளவுக்கு நீங்கள் எல்லாருமே கடவுள்கிட்ட வேண்டிக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும். ஒவ்வொரு வீடியோவிலும் பிரியா பற்றியே நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், இதை அக்கறையாக இதை கொடுங்க அதை கொடுங்க அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் நானே மறந்தாலும் இதை செய்யணும் இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு ஞாபகப்படுத்தி எனக்கு உற்சாகமாக பிரியாவுக்கு நம்ம செய்கிறத விட நீங்கள் எல்லாருமே சொல்கிறீங்களா அதை விட டபுளாக தான் அவங்க சொல்கிறத விட நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்து செய்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோருக்கும் மறுபடியும் சொல்லிக்கிறேன். எல்லோருக்குமே ரொம்ப நன்றி. இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு சூப்பரான டிஃபன் செய்யலாம் வாங்க. ஒரு கப்பில் இந்த அளவு எடுத்துங்க. நான் ஒரு கப்பில் 1 கப்பு பச்சரிசி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், நான் எடுக்க போகிற பொருள் எல்லாமே இந்த மாதிரி அளவு கப்பில் தான் நான் 1/4 கப்பு எடுத்துக்கிறேன். 1/4 கப்பு பச்சைப்பயிறு, 1/4 கப்பு சோளம், 1/4 கப்பு பாசிப்பருப்பு, 1/4 கப்பு கேழ்வரகு, 1/4 கப்பு கம்பு, துவரம்பருப்பு 1/4 கப்பு, உளுத்தம்பருப்பு 1/4 கப்பு, கடலைப்பருப்பு 1/4 கப்பு, அவல் 1/4 கப்பு, வெந்தயம் 1/4 டீஸ்பூன். இப்போ இது எல்லாமே நம்ம ஒரு 4-5 முறை நல்லா சுத்தமாக கழுவிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்றேன். நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துட்டேன். கழுவி சுத்தம் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான் நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிட்டேன். ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊறட்டும். பாருங்கள், நல்லா ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ மிக்சியில் சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் மிக்சிலையும் அரைச்சிக்கலாம், இல்லைனா கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம். நான் மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். இப்போ இந்த மிக்சி ஜாரில் நான் சேர்த்துக்கிறேன். நான் அரிசி ஊற வச்சா அதே தண்ணியை சேர்த்து அரைக்க போகிறேன். இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். மாவு அரைச்சதுக்கப்புறமும் நம்ம மறுபடியும் கரண்டி வச்சு இல்லை கை வச்சு நல்லா மாவு கரைச்சி வச்சுடுங்க. உப்பு போடாமல் கரைச்சி வச்சுடுங்க. இது சிறுதானியெல்லாம் சேர்த்ததுனால உப்பு போட்டால் ரொம்ப புளிச்சிடும். உப்பு போடாமல் நல்லா கரைச்சி வச்சுட்டு ஒரு 6-7 மணி நேரம் கழித்து நம்ம தோசை செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா பஞ்சு மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம 6 மணி நேரம் கழித்து தோசை செய்யலாம். பாருங்கள், மாவு நல்லா புளிச்சு நல்லா இந்த அளவுக்கு மேலே பாருங்கள். இதை நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம மாவு எடுத்து தோசை குழி பணியாரம் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சுக்கலாம். மற்ற மாவு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நைட்டுக்கோ நாளைக்கு கூட செஞ்சுக்கலாம். இல்லை நம்ம வீட்டுக்கு இப்போ எல்லாருக்கும் சரியாக போய்டும்னா எல்லாத்தையும் உப்பு எல்லாம் போட்டு கரைச்சி இப்போயே தோசை ஊற்றிடலாம். இந்த மாதிரி நல்லா மாவு பொங்கி வரும்போது தான் தோசை நல்லா முருகலாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். இப்போ தோசை ஊற்றுறதுக்கு தேவையான அளவுக்கு நான் மாவு எடுத்துக்கிட்டேன். அதில் உப்பு சேர்த்துக்கிட்டேன். சர்க்கரை ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். சர்க்கரை பார்த்திங்கன்னா நல்லா கலர் கொடுக்கும், அதனால தான் சர்க்கரை சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா மாவு கரைச்சாச்சு. தோசைக்கல்லை வச்சு தோசைக்கல்லை நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். ரொம்ப நீங்கள் நைஸாக ஊற்றும் போது நல்லா முறுமுறுப்பாக தோசை ரொம்ப சூப்பராக வரும். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் கனமாக வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி கூட ஊற்றிக்கலாம். இப்படி தோசை செய்யும் போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சிறுதானியத்தை வச்சு ஒரு அருமையான மசால் தோசை மாதிரி நல்ல முறுமுறுன்னு எப்படி வந்திருக்கு பாருங்கள். தோசை சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நம்ம சவுண்டு பார்க்கும் போதே இப்படி பிக்கும் போதே தெரியும் உங்களுக்கு. பாருங்கள் எப்படி சவுண்டு வருது. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கண்டி நீங்கள் மசால் தோசை மாதிரி நல்ல முறுமுறுன்னு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு கார சட்னி தேங்காய் சட்னி எது ஒன்றுமே நல்லாயிருக்கும். ஆனால் சிறுதானியம் இப்போ சேர்த்ததுனால கொஞ்சம் காரசாரமாக நீங்கள் செய்யும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் தக்காளி சட்னியும் சாம்பார் செஞ்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி சிறுதானியத்தை வச்சு தோசை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.